விஜயகாந்த் ஆக்டிவா இருந்த வரைக்கும் பலருக்கு உதவி செஞ்சிருக்காரு. இவரோட ஈகை மனசுக்கு திரைத்துறையிலையும் அரசியல்லையும் இவரை கொண்டாடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. இப்படியான விஜயகாந்த் ரஜினிகாந்துக்கு வேட்டி சட்டை கடனா கொடுத்து உதவி இருக்காருன்ற சம்பவம் ஆச்சரியப்பட வைக்கிறது தானே. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் சினிமால நடிக்க வரும்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா உயர்ந்துட்டாரு. அதாவது எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோருக்கு அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்கள்ல முன்னணி நடிகரா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. அதுக்கு கமல்ஹாசன் படங்களோட தன்னுடைய படங்களை ரிலீஸ் செஞ்சு தன்னுடைய படங்களை வெற்றி படங்களா மாற்றினாரு. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. விஜயகாந்த் தூரத்து இடி முழக்கம் படத்தின் மூலமா கதாநாயகனா அறிமுகமானார். அப்போ திரைத்துறைக்கு முழுவதும் கலர் பிக்சருக்கு மாறிட்டு இருந்தது. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல நடிச்சாரு. ரஜினியை பார்த்து சினிமாவுக்கு விஜயகாந்த் வந்திருந்தாலும் விஜயகாந்த் வளர்ந்த பிறகு ரஜினி மற்றும் விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆனா அதுல பெரும் வெற்றியை குவிக்கக்கூடிய படமா விஜயகாந்த் படம் தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல விஜயகாந்துக்கு ரசிகர்கள் மத்தியில கிடைச்ச வரவேற்பை பார்த்து ரஜினியே திகைத்து போனாருன்னு தகவல்களும் இன்னைக்கும் திரைத்துறை வட்டாரத்துல உலா வந்துகிட்டு தான் இருக்கு. விஜயகாந்தனுடைய சின்ன கவுண்டர் படத்தை பார்த்துட்டு தானும் அதே போல பக்காவான கிராமத்து கதைகள்ல வேட்டி சட்டை அணிஞ்சு படம் நடிக்க வேண்டும்னு திட்டமிட்டுதான் நடிச்ச படம் தான் எஜமான் படத்துக்கு பெரும் வரவேற்பு கிடைச்சாலும் சின்ன கவுண்டர் அளவுக்கு பெரிய கலெக்ஷனை எடுக்கவே இல்லை. இப்படியான நிலையில தயாரிப்பாளரும் விஜயகாந்த் கிட்ட நல்ல நட்புல இருந்து வருமான டி சிவா பழைய பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு. பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது 2000களின் போது கேப்டன் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். நடிகர் சங்க கடனை அடைக்க ஒட்டுமொத்த நடிகர்களையும் அழைச்சிக்கிட்டு சிங்கப்பூர், மலேசியான்னு வெளிநாடுகளுக்கு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாரு. அப்படி மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கு போகணும். இதுல ரஜினியோட உடைகளை வச்சிருந்த சூட்கேஸ் எங்கேயோ மிஸ் ஆகிருச்சு. அதுல இவர் 4 சட்டைகள், 4 வேட்டிகள் ஆகியவற்றை வச்சிருந்தாரு. சூப்பர் ஸ்டாரினுடைய ஆடைகள் இருந்த சூட்கேஸ் காணாம போனது தெரிஞ்சதுமே சரத்குமார் தங்கிட்ட இருந்த கோட் சூட்டை சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்க முன் வந்தாரு. ஆனா சூப்பர் ஸ்டார் அதை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. மேலும் விஜயகாந்த் எப்படியும் வேட்டி சட்டை வச்சிருப்பாரு, அவருடைய வேட்டி சட்டையை எனக்கு வாங்கி வாருங்கள்னு சொல்லி விஜயகாந்தனுடைய வேட்டி சட்டையை அணிஞ்சுக்கிட்டு சிங்கப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. கேப்டன் கிட்ட கடனா வாங்கின வேட்டி சட்டையை சூப்பர் ஸ்டாருக்கு தொளதொளன்னு இருந்திருக்கு. ஆனாலும் விஜயகாந்தனுடைய துணிகளை அணிஞ்சுக்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சியில ரஜினி கலந்துகிட்டாரு. இது தொடர்பான தகவலும் வீடியோவும் இணையதளத்துல வேகமா பரவிட்டு வருது.